ஹாய் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி குடல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிலோ குடல் வாங்கியிருக்கோம். 20 சின்ன வெங்காயம் பக்கம் எடுத்து உளிச்சிட்டு பாதியை கட் பண்ணி வச்சுருக்கேன், மீதியை முழுசாக வச்சுருக்கேன். ஒரு பெரிய பூண்டை ஃபுல்லாக உளித்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி கட்டை விரல் சைஸை எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து குடல் கழுவுறதுக்கு நான் எப்போவுமே 2 பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இருக்கிற குடலை கழுவி இன்னொரு பாத்திரத்தில் போட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ளே இருக்கிற இந்த மாதிரி பிளாக்கு, இந்த பச்சை கலரில் இருக்கிறது, இது எல்லாமே நான் தனித்தனியாக ஒரு பீஸாக எடுத்து க்ளீன் பண்ணி தனித்தனியாக தான் போட்டு க்ளீன் பண்ணுவேன். இப்படி ஒரு டைம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 டைம் தண்ணி மாற்றி க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பட்டை, ஒரு பெரிய பட்டை, இது நல்லா மந்தமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பட்டை எடுத்திருக்கேன். 6 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு மராட்டி முக்கு இதை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் உரலில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா இடித்து பவுடர் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். 5 ஸ்பூன் ஆயில் விடுறேன். விட்டுட்டு நான் அந்த மசாலா பொடி பண்ணி வச்சுருந்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவே போடலாம், தாராளமாக போட்டுக்கலாம். போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மசாலா பவுடர் ஃபார்மில் போட்டிருக்கிறதுனால இஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிட்டுருக்க இந்த கேப்பில் நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம தக்காளியையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இடையில நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம தக்காளி அரைச்சாலும் அந்த கேப்லேயும் அடிக்கடி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடியில் ரொம்ப தீஞ்சு போகாமல் இருக்கும். தக்காளி அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடியில் ஒட்டி இருக்கிறத நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள், போட்டுட்டு நல்லா வதங்க விடலாம். அந்த தக்காளியோட வாசனை எல்லாம், பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம குடலை சேர்த்துக்கலாம் அது கூட. ஒரு கிலோ குடல். அந்த மசாலாவும் குடலும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டு தண்ணி எதுவும் விட வேண்டாம். தண்ணி விடாமல் அப்படியே கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். வேக விடும்போது அதுவே தண்ணி நிறைய, அதில் இருக்கிற தண்ணியே வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அது போக தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தண்ணி இவ்வளோ தண்ணி வந்திருக்கு, அந்த குடல்லேருந்தே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு, இந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு மூடியை போட்டுட்டு நம்ம விசில் விட்டுறலாம். 5 விசில் விடுறேன். இந்த கேப்பில் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கையளவு நிறைய தனியாக எடுத்திருக்கேன். மல்லி, 3 வரமிளகாய். காரம் வந்து அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் நிறைய மிளகாய் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து நான் பொடியாக தான் சேர்க்குறேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். மிளகு 1 டீஸ்பூன். விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை எடுத்து வச்சிடலாம். பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாயை வறுத்து எடுத்துடலாம். எடுத்து சின்ன ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே இந்த மல்லியையும் போட்டுக்கலாம். மல்லி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிளகு, மிளகையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே வடக்கல்ல திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பாதி வெங்காயம் வச்சுருந்தோம்ல, அதையும் வெங்காயம் போட்டு தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம்.
நம்ம வறுத்து வச்ச மல்லியும் மிளகாவும் வந்து ஆறி இருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சோன்னா இந்த மாதிரி வரும், பொறுப்பொருன்னு இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் சவுண்டு ஃபுல்லாக அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா இன்னும் 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு வேக விட்டுக்கோங்க. ஒரு அடுப்பில் நம்ம வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் இந்த குக்கரை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மல்லி மிளகாய் பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு, இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா காரசாரமாக மசாலா அதிகமாக வேணுங்கிறவங்க அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த கொஞ்சம் எங்களுக்கு காரம்லாம் சட்டலாக போதும் அப்படின்றவங்க மட்டும் இந்த வெங்காயமும் தேங்காயும் வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை வந்து போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். வெங்காயத்து கூட 3 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சது வந்து ஆட் பண்ணுறேன். அது கூட அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூள் ஆட் பண்ணுறதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆக்கியாச்சு. ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். என்ன கேட்டால் நம்ம இந்த வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த ஸ்டெப்பை கூட ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை, இது ரொம்ப சட்டிலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயத்தோட அளவையும் தேங்காயோட அளவையும் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி அரைச்சி போட்டிங்கன்னா அந்த மல்லி மிளகாவோட அந்த டேஸ்ட்டும் நிறைய எடுத்து கொடுக்கும். இதுவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடைசியாக அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிடலாம். நம்மளோட குடல் குழம்பு ரெடி. அப்படி குழம்பு எடுக்கும் போதே ஃபுல் ஆஃப் பீசஸ் தான் வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.